ஆம் மாணவர்களே, நாம் புதிதாக ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அலகு 23.2ல் வட்டம் ஒன்றின் நாண்கள். இதோ இங்கு காட்டியது போல் எம்மிடம் ஒரு வட்டம் ஒன்று உள்ளது. வட்டம் என்பது என்ன? இதோ ஒரு நிலையான புள்ளியிலிருந்து ஒரு சம தூரத்தில் வரையப்படுகின்ற ஓர் வளைந்த கோட்டுப் பகுதியைத்தான் நாம் வட்டம் என கூறுகின்றோம். பின்னர் ஒழுக்கு என்பது தொடர்பாக கற்பீர்கள். சம தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளை இணைக்கின்ற அந்த பாதை தான் வட்டம். இதோ இங்கு நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதிலுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைத்தால், வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைத்தால் எமக்கு அவ்வாறான நேர்கோடுகள் பல அமைக்க முடியும். விரும்பியவாறு அது நீளம் மிக சிறியதிலிருந்து, அதாவது 0 விட சற்று கூடியதிலிருந்து அதிகரித்து செல்ல முடியும். இதோ வெவ்வேறு கோடுகள். இந்த கோடுகள் யாவுமே வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கின்றன. இவற்றைத்தான் நாம் வட்டத்தின் நாண்கள் என்று கூறுகின்றோம். இந்த கோடுகளைத்தான் நாம் வட்டத்தின் நாண்கள் என்று கூறுகின்றோம். இதில் ஒரு விசேடம் உள்ளது. என்னவென்றால், இந்த நாண்களில் ஒரு விசேடமான நாண் ஒன்று உள்ளது. அது என்னவென்று உங்களால் யூகிக்க முடியுமா? இந்த நாண்களின் நீளங்கள் வெவ்வேறு நீளங்களை கொண்டிருக்க முடியும். 0 விட கூடிய ஒரு சிறிய பெறுமதி முதல் ஆகக்கூடிய பெறுமதியுடைய ஒரு நாண் அமைய முடியும். அந்த ஆகக்கூடிய நீளமுடைய நாண் தான் விட்டம். இதோ மையத்தினூடாக செல்லுகின்ற வட்டத்தின் 2 புள்ளிகளை தொடுகின்ற ஒரு கோடு. அவ்வாறான நாண்களும் பல இருக்க முடியும். இதில் ஒரு விடயத்தை உங்களால் யூகிக்க முடியும். வட்டத்தின் 2 புள்ளிகளை இணைக்கின்ற கோடுதான் நாண். அந்த நாண்களில் உயர் நீளமுடைய நாண் தான் விட்டம். எனவே விட்டமும் ஒரு நாண். வட்டத்தின் நாண்கள் தொடர்பாக பின்வரும் விபரங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். வட்டத்தின் மீதுள்ள யாதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு நாண் எனப்படும். வட்டத்தின் நாண்களுள் நீளம் கூடிய நாண் விட்டம் ஆகும். அதாவது விட்டமும் வட்டத்தின் 2 புள்ளிகளை இணைக்கின்ற ஒரு கோடு என்றபடியால் அதுவும் ஒரு நாண் தான். அதுதான் ஒரு வட்டத்திற்கு உள்ள ஆக நீளம் கூடிய நாண் ஆகும். மாணவர்களே, உபாலகு 23.3ல் நாம் வட்டத்தின் வில் என்றால் என்ன என்பது தொடர்பாக கற்க இருக்கின்றோம். நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும், பாடசாலைகளில் கூட கலை நிகழ்ச்சிகளின் போது வில்லுப்பாட்டின் போது அவர்கள் பாவிக்கின்ற ஒரு உபகரணம். அதனைத்தான் வில் என்று கூறுகின்றோம். இருந்தபோதும் அங்கு வில் என கூறுவது ஒரு வில்லையும் ஒரு நாணையும் கொண்ட பகுதியைத்தான். ஆனால் நாம் இங்கு வில் என கூற வருகின்ற பகுதி இதோ இங்கு நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் அந்த வளைந்த பகுதியின் ஒரு பகுதியைத்தான் நாம் வில் என்று கூறுகின்றோம். அது தொடர்பாக மேலும் பார்ப்போம். இங்கு கவனிப்பீர்கள் என்றால், வட்டம் ஒன்றில் 2 புள்ளிகள் உள்ளன, AB. அந்த 2 புள்ளிகளும் 2 விட்களை உண்டாக்குகின்றன. ஒன்று நாம் அதற்கு பெயரிடும்போது ACB என குறிப்பிடலாம். அது ஒரு விட்பகுதி. அவ்வாறே ADB என்பது மேலும் ஒரு வில் பகுதி. இங்கு ABயை இணைக்கும் போது ஒரு நாண் பெறப்படும். ஒரு நாண் ஆனது 2 விட்பகுதிகளாக ஒரு வட்டத்தை பிரிக்கின்றது என எமக்கு குறிப்பிடவும் முடியும். ஆனால் இங்கு வில் என்பது வட்டத்தின் அந்த வளைந்த பகுதியையே நாம் வில் என கூறுகின்றோம் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு வட்டத்தில் 2 புள்ளிகளை எடுத்து வில்லை உருவாக்கும் போது இயல்பாகவே 2 வில் பகுதிகள் உண்டாகின்றன. அது வட்டத்தின் விட்டத்தின் முனைகளை எடுத்து பிரிக்காத சந்தர்ப்பங்களில் அதில் ஒரு வில் சிறியதாகவும் ஒரு வில் பெரியதாகவும் காணப்படும். சிறிய வில் சீரிவில் எனவும் பெரிய பகுதி பேரிவில் எனவும் அழைக்கப்படும். எனவே வட்டத்தின் வில் என்பது வட்டத்தின் மீதுள்ள யாதேனும் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட வட்டத்தின் பகுதி வில் எனப்படும் என நாம் குறிப்பிட முடியும். இதிலும் பேரிவில் சீரிவில் என்பது தொடர்பாகவும் நாம் அறிந்து கொண்டோம்.
மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 23.1 மேற்கொள்ள முடியும். அத்துடன் எமது கல்வி பயிற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.